எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட அந்த ஒரு உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஏங்க போராடுறீங்களா? ஓய்வூதிய பலன் கிடைக்கலையா? நம்ம ஆட்சியில் கிடைக்குங்க, போராட்டத்தை வாபஸ் வாங்கி. ஏங்க பழைய ஓய்வூதிய திட்டம் தானே நம்ம ஆட்சியில் கிடைக்குங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படி உருட்டுறது இங்கே வந்தோன்னா அப்படியே தலைகீழாக வருது. அதிகாரிகள் ஆட்சி தான், முதல்வர் ஆட்சிலாம் கிடையாது. முதல்வர் பேருக்கு வராரு போகிறாரு, அதிகாரிகள் ஆட்சி தான் தொடர்ந்து நடக்குது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அந்த ஆணவ கொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு ஸ்டாலின் அவர் வலியுறுத்தினார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஆணவ கொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை, எஸ்சி ஆக்டே போதுன்ற மாதிரியான ஒரு மனு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான் குளம் விட மாட்டேன் ஆய்வுன்றது. இங்கே முதல்வர் ஆன பிறகு அஜித்குமார் வரைக்கும் தடிக்கு வந்து வலிப்பு வந்து செத்தான்னு உருட்டுறது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் செந்தில் பாலாஜி விட மாட்டேன் சிறையில் தள்ளுவன்றது. இங்கே வந்தோன்னே இலாகா இல்லாத அமைச்சர் தியாகின்ற வச்சுட்டு என்னென்னவோ அந்த திமுக வந்து மக்களை நம்பாமல் கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி தேர்தல் சந்திக்க போகுது. இடதுசாரிகளுக்கு அப்போ இருந்த மரியாதை நீ சுத்தமாக இல்லை. திருமாவளவன் மேலே மரியாதையே கிடையாது. காங்கிரஸை சுத்தமாக மதிக்கிறது இல்லை. அந்த 2 முஸ்லீம் கட்சிலாம் எதுக்கு இருக்குதுன்னு தெரியாது. ஜவாஹர்லால் அதாவது எங்கேயாவது அப்படி தலை காட்டுறாரு. அந்த முஸ்லீம் லீக்னு ஒன்று இருக்குது, அது எதுக்கு? கூட்டணி நேரத்தில் மட்டும் அங்கே போய் கையெழுத்து போடுறது நிற்பார் அவர். ஐயோ 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 நீட்டு, ஐயோ ஐயோ அனிதா நினச்சாலே கண்ணு கலங்குது. அனிதாவை நினச்சா கண்ணு கலங்குதில்ல. அனிதா யார்? ஒரு ஏழை, ஒரு குடிசையில் வசித்த ஒரு மாணவி. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீட்டுன்றது தூக்கி அதிமுக தலையில் போட்டிங்க, உங்களால் தான் வந்துச்சுன்ற மாதிரி. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், அந்த டைமில் இருந்தது நீங்கள். ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையில் இந்த திராவிடர் கழகம் ஏதாவது பண்ணியிருந்தா பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களை அரசுக்கு நெருக்கடி தர விஷயங்களில் பண்ணுவாங்க. இல்லாட்டி பிஜேபியை வளர்க்குற விஷயத்தில் இவங்க பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறதுனால சும்மா இருக்கிற இந்துக்கள் கூட பிஜேபியே தேவையில்லையா அப்படின்னு போகிற அளவுக்கு இவங்க போய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் திரு முத்தலிப் நம்மோடு இருக்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட அந்த பயணத்தில் வந்துட்டு ஒரு உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ அரசியலில் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, திமுகவுக்கு எந்தளவுக்கு அச்சத்தை கொடுத்துருக்கு சார்? நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். திமுகவுக்கு வந்து இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் பெரிதாக சொல்லிக்கொள்ளும்படி பெரிய சாதனை எதுவும் இல்லை அப்படின்றது. அந்த சாதனைகளை நீங்கள் அவங்களுடைய அதிகபட்சமாக இப்போ கூட சமீபத்தில் முதல்வர்கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்கும்பொழுது ஒரு 3 முத்தான விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறது வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்றார். பெரிய திட்டங்களோ ஒரு சாதனையை சொல்கிற விஷயங்களோ இல்லை. இப்போ கலைஞர் காலத்தில் பார்த்திங்கன்னா சமத்துவபுரம் அது மாதிரி சொல்லுவாங்க. அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் பார்த்திங்கன்னா நீங்கள் கறவை மாடுகள் திட்டம், இலவச லேப்டாப்பு, தாலிக்கு தங்க, இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து மக்களுக்கு பயன்பட்டது. கேட்டால் மகளிர் உரிமை தொகை அப்படின்றாங்க. கறவை மாடையும் மகளிர் உரிமை தொகையும் கம்பேர் பண்ணால கறவை மாடு திட்டம் தான் சிறந்த திட்டம் தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் பொருளாதாரத்தை உயர்த்தும்னு. இது மாதம் 1000 ரூபா கொடுத்தா கூட அது டாஸ்மார்க்குக்கோ இல்லை கரண்ட் பில்லுக்கோ இதுக்கோ போய்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கான இது வந்து மரியாதைன்றது இல்லை, மக்கள் மத்தியில் கடுமையான கோபம் இருக்குது. இது ஒரு பார்ட். இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர்கள் எதையுமே ஒரு தெளிவாக சொல்ல முடியாதனால இவர்கள் என்னத்தை கொண்டு வர்றாங்க பிரச்சாரமானு பார்த்தீங்கன்னா, பாரு நீட்டு, ஐயோ நீட்டு பாரு இப்போது இருக்குது, மும்மொழி கொள்கை திணிக்கிறாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க, தொகுதியை சுருக்குறாங்க, டீலிமிட்டேஷனு, இப்படியே மத்திய அரசை கொண்டு வந்து எதிரியாக நிறுத்தி அதன் மூலம் மக்களை அப்படியே திருப்பி பார்க்க சொல்லிட்டு இவர்களுடைய இதை மறைக்கிற வேலை நடக்குது. மக்கள் இப்படி திரும்புகிற வேலையை இவர் பண்ணுறாரு. இவருடைய பிரச்சாரத்துடைய ஆரம்ப கட்டத்தில் இவர் என்னத்தை போய் கூட்டம் கூட்டுற போகிற, என்னத்தை வந்துட போகுது பார்த்துக்கலான்ற மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. அதே நேரம் இவர்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் இணைவோம் ஒன்றிணைவோம் வா அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. தாவேகாவுடைய உறுப்பினர் சேர்ப்பு அந்த செயலியை வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே இவர்கள் உறுப்பினர் சேர்க்குற இதை இறங்கிட்டாங்க. இப்போ ஏதோ இவர்களே காப்பி அடித்த மாதிரி தாவேகாவை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த திட்டத்தினால ஒரு பயனும் இல்லை. ஒரு உறுப்பினர் சேர்க்கறதுனால அவன் ஓட்டராக மாறுவான்றதெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டில் போய் பொதுவாக இருக்கிறவன்ட்ட கூட திமுகவில் உறுப்பினராக சேருங்கன்னா ரைட்டுங்க, வேறு என்ன பண்ணுறது, எல்லாம் லோக்கல் ஆளுங்க அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. நான் ஓட்டு போடும்போது அவர்கள் பிரச்சனை அடிப்படையில் தான் தீர்மானிப்பாங்க. அதனால் உறுப்பினர் இதுன்னு கிடையாது. இது மாதிரி தான் போகிறார்களே தவிர புதுசாக பெருசாக கொண்டு போகிறதில்ல. இந்த நேரத்தில் இவர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இவரெலாம் நிற்கவே முடியாதுன்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் இவர் ஆரம்பித்த பிரச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு செல்வாக்குன்னா கொங்கு மண்டலம் தென் மண்டலம் அந்த மாதிரி சொல்லலாம். திமுகவுக்கு தென் மண்டலம், இந்த வடக்கு மண்டலம் ப்ளஸ்ஸு டெல்டான்னு சொல்லலாம். ஆனால் இவர் அவங்க கோட்டையில் தான் கொடியை நாட்டினார். இவர் ஆரம்பித்ததே வடக்கு மண்டலத்தில் தான், கள்ளக்குறிச்சி, குன்னம் இந்த மாதிரி. இன்னொரு பக்கம் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி,
பாபநாசம்னு அவர்கள் தொகுதியிலேயே நீங்கள் இந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி ஏன் தெருவுக்கு வாடான்னா உன் தெருவுக்கே வந்துட்டேன் எங்கே இருக்கேன்னு கேட்குற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தானே கேட்டார். திருவாரூரை வந்துட்டேன் கூட்டத்தை பாரு, திருத்துறைப்பூண்டி வந்துட்டேன் கூட்டத்தை பாரு, பாபநாசம் தான் நிற்கிறேன், எங்கே போனீங்க நேரு அவர்களே, இங்கே தான் நிற்கிறேன் சொல்லுங்கன்னு. அப்போ அந்த எழுச்சி அந்த இதெல்லாம் ஒரு பக்கம்னா, கூட்டத்தில் ஒரு எடுத்து வைக்கிற வாதங்கள் அந்த பிரச்சாரங்கள் நீங்கள் மக்கள்கிட்ட பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துது, ஒவ்வொரு விஷயங்களும். அப்புறம் ஒவ்வொரு இடத்துல போகும் பொழுதும் இவர் பேசுகிறது வந்து அந்த பகுதி மக்களோட கனெக்ட் ஆகுது, அந்த பிரச்சனையோட கனெக்ட் ஆகுறாரு. இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல விவசாயம் சார்ந்த பூமினா விவசாயம் என்ன, கடைமடை வரைக்கும் காவிரி நீரை கொண்டு வந்தது யார், வேளாண் மண்டலமாக அறிவித்தது யார், அதை மீத்தேனுடைய இதுக்கு கையெழுத்து போட்டு அந்த மண்டலத்தை கெடுக்க முனைந்தது யார், இந்த மாதிரி பல விஷயங்களை கனெக்ட் ஆகிற விஷயங்களை பேசுகிறேன். நெசவாளர்கள்னால் இலவச வேட்டி சேலை இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து எந்த அளவுக்கு நெசவாளர்களுக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றியது யார், அதுக்கப்புறம் பல விஷயங்களில் இவர்கள் நெசவாளர்களுக்கு எதிராக எப்படி நடந்தாங்க. இப்போவும் நான் வந்தால் தாலிக்கு தங்கத்தோட பட்டு புடவையை கொடுப்பேன், அது உங்கள்கிட்ட தான் அந்த ஆர்டர் வரும்ன்றப்போ தீபாவளிக்கும் புடவை எல்லா மகளிருக்கும் அப்படி என்னென்னா உங்களுக்கு இலவச வேட்டி சேலை ஆர்டரே உங்களுக்கு பெரிய லெவலில் வரும். இலவச காலனி இது இலவச சீருடை திட்டம் மாணவர்கள் கொடுக்குறது ஒரு பெரிய ஆர்டராக வரும். அப்புறம் இந்த பட்டு சேலை தாலிக்கு தங்கம்னு வரும்பொழுது நீங்கள் நெசவாளர்களுக்கு வருடம் முழுவதும் சொசைட்டி மூலியமாக வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்னென்னா இது ஒரு வகையான பொருளாதார சுழற்சி. அரசு இவர்களுக்கு ஆர்டர் கொடுக்குது, அதன் மூலியமாக அவர்கள் வருமானம் பெறுகிறார்கள், அந்த வருமானம் மூலியமாக அவர்கள் பொருட்களை வாங்குறாங்க. இது வந்து ஒரு ரொட்டேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இன்னும் இப்போ கறவை மாடு, இது எல்லாமே சுயசார்பு பொருளாதாரத்தை யோசித்து செய்யப்பட்ட திட்டங்கள். இப்போ ஜெயலலிதாவும் சரி, இவர்களும் சரி, எடப்பாடி ஆட்சியிலும் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துட்டு கரண்ட் பில்லை பிடுங்கிறது, நீங்கள் அந்த சிந்திக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சுழற்சி தான். ஆமாம், இது வந்து டாஸ்மார்க்கு வர சுழற்சி. அது வந்து இது எல்லாமே வந்து எது ஒரு குடும்பத்தை ஸ்டெபனாக வைக்கும், அடுத்ததுக்கு நகர்த்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள். லேப்டாப் கொடுத்தீங்கன்னா ஒரு மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் இதுன்னு, அந்த லேப்டாப் திட்டத்தையே நீங்கள் தடை பண்ணுறீங்க. ஒரு மாணவன் கல்வி பயின்று ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து அவனுக்கு பெரிய சுமையாக இருக்கிறது அந்த டைமில் வாங்கின கல்வி கடன் வந்தவொன்னே ரத்து பண்ணுவோம், நீங்கள் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் தொட்டு கேட்குறாரு, உருட்டுகளும் புரட்டுகளும்னு. இதில் இவர்களுக்கு பெரிய துன்பியல் சம்பவமாக இருக்கிறது, இவர்கள் வரும்பொழுது பெரிய பில்டப் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் அந்த குழு. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவ்வளோ இது பண்ணோம், இதுக்கு இந்த அறிக்கையில் இதை கொடுங்க, அதை போடுங்க, இதை சேர்த்துக்குங்க, இப்படி நாங்களாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இப்போ கல்வியாளர்கள்னால் கல்வியாளர் சம்மந்தமான இது, பிரின்ஸ் கஜேந்திர பாபு நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றது, நீங்கள் சொல்லுங்கள் பூ உலகின் சுந்தரராஜன், நீங்கள் சொல்லுங்கள் போக்குவரத்து தொழிற்சங்க, இது சிஐடியூ மற்ற நீங்கள் சொல்லுங்கள் போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் என்ன பண்ணலாம், உங்களோட பிரச்சனை ஓய்வூதிய பலனை கொடுக்கலங்க இந்த அதிமுக அரசு, நான் கொடுக்குறேங்க, நீங்கள் போராட்டத்தை நிறுத்துங்க, வந்தோன்னு நான் கொடுக்குறேன், 4 வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் கொடுக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம். மருத்துவர்களாக என்ன பண்ணீங்க, கொரோனாவில் நாங்கள் அவ்வளோ உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சோங்க, பல உயிர் இழந்தார்கள், அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம், உங்கள் தியாகம் என்றைக்கு வீண் போகாது, வந்தோன்னே நாங்கள் கவர்மெண்ட்டில் எடுக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் யார், இடைநிலை ஆசிரியருங்க, நாங்கள் வந்து குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு மற்ற ஆசிரியர்கள் மாதிரி இது பண்ணோம், கவலைப்படாதீங்க நாங்கள் வந்தோன்னே பண்ணுவோம், இப்படியே. அப்புறம் மதுவால் வாடுகிறார்கள், மதுவிலக்கு வரணும், இளம் விதவைகள் அதிகம், அது இதுன்னு போங்கினாங்க, எல்லாமே உருட்டாக இருக்குது. கரண்ட் பில்லுங்க மாதம் 2 மாதத்தோட ரீடிங் எடுக்கிறதுனால அதிகமாகி அதனால் ஒரு யூனிட்டுக்கான காசு அதிகமாகுதுங்க. இப்போ 1500 ரூபா கட்டுற இடத்துல ஒரு 5 யூனிட் அதிகமானா கூட 4000 ரூபா கட்டுற மாதிரி ஆகுதுங்க. கொஞ்சம் ஐயே மாதம் கொண்டு வரோங்க இனிமேல் உங்களுக்கு, அப்போ என்ன பண்ணாலும் யூனிட் அதிகமாகாதுங்க அப்படின்னு. ஆக்கா இந்த மாதிரி விடியல் வேணுயா, விடியல்னா இதுதான் விடியல் அப்படின்னு பார்த்தா இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக போச்சு. இப்போ அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க, கேள்விகளாக பேச சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் இவர் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. உருட்டு பொருட்டுனா நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எதுவுமே செய்யலை. இன்றைக்கி ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, ஓய்வூதியம் கிடைக்காம போக்குவரத்து தொழிலாளர் போராடிட்டு இருக்கிறாங்க, பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப எங்களுக்கு பக்கபலமாக இருந்த, அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோன்னா வர தேர்தலில் ஒன்று எதிர்க்கட்சியாக வைக்கிறோம், நீ எதிர்க்கட்சியாக இருந்தால் தான் எங்களுக்கு எங்கள் விஷயமே உங்கள் காலத்துக்கு தெரியுது அப்படின்னு. அப்போது என்ன விஷயம்னா ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் எதையாவது சொல்லி உருண்டு புரண்டு வந்துடுறது, ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யறது, எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அதிகாரி என்ன சொல்கிறான், அதிகாரிகள் ஆட்சி தான், முதல்வர் ஆட்சிலாம் கிடையாது. முதல்வர் பேருக்கு வராரு போகிறாரு, அதிகாரிகள் ஆட்சி தான் தொடர்ந்து நடக்குது. இதை இவர் சுட்டி காமிக்கும் பொழுது யாருமே எதிர்பாராத அளவுக்கு மக்கள் எழுச்சி வருது. நீங்கள் என்ன தான் இவங்க சொல்கிறாங்க கூட்டம் கூட்டுறாங்க, ஆமாம் எல்லா கட்சியும் கூட்டுறாங்க, யார் கூட்டல. நீங்கள் ரோட் ஷோ போனீங்கன்னா அப்படியே ஸ்டாலின் நாளைக்கு வராருங்கன்னு சொன்னோன்னா மக்கள்லாம் ஏய் நாளைக்கு யாரும் வேலைக்கு போகாதீங்க, ஸ்டாலின் வராரு, நம்ம எல்லாம் ரோட்டில் போய் நின்று அவருக்கு வணக்கம் சொல்லணும் பண்ணுவாங்க.
ஒவ்வொரு வட்டம் மாவட்டம் எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்து கொண்டு வராங்க. அதில் தான் பார்க்குறோமே இவர் இப்படி போகும்போதே இந்த ஜனங்க இப்படி வந்துட்டு இப்படி ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம், இந்த ரோட் ஷோலாம். அப்போ இந்த மாதிரி எல்லா கட்சியும் பண்ணுவாங்க, அதிமுகவும் பண்ணுது. ஆனால் அதை தாண்டி ஒரு எழுச்சி ஒரு இது வர்றது அவர்களே எதிர்பார்க்காதது. அவரே சொல்கிறாரு, இந்த இதை முடிச்சிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அதோடைய இது பார்க்கும் பொழுது நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றாரு. இதுதான் வந்து உங்களுக்கு மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குது. அப்போ மாற்று யார்? இவர் தான். அதை நோக்கி மக்கள் நகர்றது இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 கொடிச்சியால் ஜெயலலிதா 2010-11 பீரியடில் நடத்தின கூட்டம் வரலாற்று திருப்பு முனையாக இருந்தது. அதுதான் வந்து அப்போது எல்லா பத்திரிகைகளும் அப்படியே திரும்பினாங்க, ஜெயலலிதா தான் அடுத்து அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் உருட்டியிருந்தார், செம்மொழியான தமிழ் மொழியான்னு போட்டு அதே கொடிச்சியால் கோயம்புத்தூர்லாம். இப்போ எப்படி அதே மாதிரி அவங்க குடும்பத்தினர் தான் ஃப்ரண்ட்டில் உட்காருவாங்க, தமிழை வாழ வைக்கிறதுக்கும் இவங்க குடும்பம் தான் அந்த மாதிரி உருட்டு. அப்புறம் திரைப்பட கலைஞர்களை கூப்பிட்டுக்கிட்டு திரைப்பட விழாக்கெல்லாம் நடத்துறது, உட்காடுறது. இது ஜனங்க பார்த்து வெறுத்து போனாங்க. இன்னொரு பக்கம் நில அபகரிப்பு, ரவுடிசம். இப்போ நேற்று அந்த பையன் கார் இடித்து அந்த சிக்கியிருக்காருன்னா தனசேகரன். அந்த தனசேகரன் வந்து 2006-11 அந்த விருகம்பாக்கம் எம்எல்ஏ இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு எதிராக இருந்தது. அந்த ரவுடிசம் மற்ற விஷயங்கள்லாம் அவ்வளோ இருந்தது. இந்த மாதிரி வட சென்னையில் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார், வட்டி கூடுறது, பணம் வசூல், பெரிய அளவு. இது எல்லாமே என்னென்னா கவுன்சிலர்கள், நில அபகரிப்பு, இது எல்லாம் சேர்ந்து ஜெயலலிதா ஓப்பன் டிக்ளேர், நான் வந்தால் நில அபகரிப்பு தடுப்பு சட்டம். இப்போவும் நான் கேட்குறேன், இப்போவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக நான் வந்தால் நில அபகரிப்பு தடுப்பு சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னால் பெரிய வரவேற்பு இருக்கும். அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அன்றைக்கி ஜெயலலிதாவுடைய எல்லாம் திரும்பி தான் எல்லா எதிர்க்கட்சிகளும் இவங்களை நோக்கி தான் நம்ம நகரணும்னு தான் அந்த கூட்டணி பெரிய கூட்டணியாக அமைஞ்சது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள், முக்கியமான தேர்தல் 10 வாக்குறுதிகள் கொடுத்து மக்களே வந்து உங்கள் இந்த ஆட்சிக்கு மதிப்பெண் கொடுக்கின்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு. இது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும், ரெண்டாவது திமுகவுக்கு எந்த அளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும்? நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை மறக்கடிக்க தான் பார்ப்பாங்க. நான் சொன்னல முன்னாடியே, இந்த மாதிரி மறக்கடிக்கிறதுக்கு தான் நீட்டு பாருங்கள், ஐயோ நீட்டு, ஐயோ அனிதா நினச்சாலே கண்ணு கலங்குது. அனிதாவை நினச்சா கண்ணு கலங்குதில்ல. அனிதா யார்? ஒரு ஏழை, ஒரு குடிசையில் வசித்த ஒரு மாணவி. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு போட்டித் தேர்வு. அவர்கள் அதையும் வந்து மீண்டும் பயிற்சி எடுத்து பண்ணியிருந்தால் இன்றைக்கி அனிதா ஒரு டாக்டராக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க சார்ந்த ஒரு விஷயம், டக்குன்னு முடிவெடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி சம்பவம். இதை பாடமாக வச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை ஆதரவாக வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ சாதகமாக்கிட்டீங்க. அதனுடைய விளைவு அடுத்தடுத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு விஷயத்தில் மாணவர்கள் பயந்து போய் தற்கொலை சம்பவம்லாம் நடந்தது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், நீட்டுன்றது தூக்கி அதிமுக தலையில் போட்டிங்க, உங்களால் தான் வந்துச்சுன்ற மாதிரி. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், அந்த டைமில் இருந்தது நீங்கள். அதற்கு பிறகு அதோடைய அடுத்த வடிவங்கள் வந்து அதை அமல்படுத்தின நேரம் வந்து ஜெயலலிதாலாம் இருக்காங்க. அப்போ நீட்டுக்கு எங்களுக்கு விலக்கு வேணும்னு கேட்குறாங்க. அன்றைக்கி இருந்த இதில் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 வருஷம் விலக்கு கொடுக்குறாங்க. 2 வருஷம் பொறுத்து விலக்கை நீக்கிய பொழுது நீட்டை வந்து எல்லா மாநிலங்களும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் விலக்கு கேட்கும் பொழுது முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லுது. அது இயற்கை தான். போட்டித் தேர்வு எல்லா மாநிலமும் எழுதும்போது நீங்கள் மட்டும்தான் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவர்கள் அதிமுகவிற்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அடிமை, ஒன்றும் பண்ண தெரில இதுன்னு. நேற்று மீனவர் கடிதம் எழுதினார்ல, இதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு முதல்வர் இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாங்கன்னா, கடிதம் மட்டும் எழுதுறாங்க, கையாலாகாதவர்கள், அடிமைத்தனத்தின் உச்சம்னு. நேற்று என்ன பண்ணுறீங்க, கடிதம் எழுதுறாங்க. தானே நடைமுறை, புரோட்டோக்கால் தானே. கடிதம் எழுதணும், வலியுறுத்தணும், இங்கேருந்து பிரதிநிதி அனுப்பணும், அவர்கிட்ட பேசணும், பார்லிமெண்ட்டில் பேச வைக்கணும். இதுதான் நடைமுறை. நேராக போய் சண்டையாக போட முடியும்? அப்போ இவர்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இப்போ அந்த விஷயத்தில் என்ன பண்ணுது டிஎம்கே கவர்மெண்ட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க நீட்டு மேட்டரில். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது அது என்னங்க எல்லா மாநிலத்துக்கும் இது ஒரு சட்டம் வந்துடுச்சு, எல்லா மாநிலம் அமல்படுத்துது, நீங்கள் என்ன ஸ்பெஷலாக? மத்திய அரசு செஞ்சு கரெக்டு தான் கொடுத்துட்றாங்க. அடிமையாட்சி, உன்னால் என்ன பண்ண முடிஞ்சது? நீட்டை தடுக்க முடிந்ததா? வேண்டுமென்று அப்படி ஆச்சா பூச்சா என்ன பண்ண? அடிமை ஆட்சி. நாங்கள் வந்தால் பார், முதல் கையெழுத்து நீட்டு விலக்கு. நான் சொல்கிறேன், அன்னைக்கு இருந்த மோகத்தில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறான்னா எல்லாம் இவங்க வந்தோன்னே ஏதோ நீட்டை விலக்கிடுவாங்கன்ற மாதிரி நம்பினாங்க. மக்கள் நம்ப வச்சிட்டாங்க. ஏங்க நான் என்ன கேட்குறேன்,
மத்திய அரசு 2019 வந்துச்சு. நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்தவுடன் நீட்டு விலக்குனா எப்படி முடியும்? நீங்கள் எல்லா மாநிலங்களும் நீட்டு வச்சுருக்கும் போது உச்சநீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தின பிறகு வந்தவொடனே எப்படி முதல் கையெழுத்து நீங்கள் போட முடியும்? கேட்டால் இவர் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஏங்க கண்ணை மூடி நல்லா நம்பினாங்க. ஆட்சி வந்துடுச்சு, நடைமுறை என்ன? ஒன்றும் பண்ண முடியல. சரிப்பா, அவர் தான் ஒன்றும் பண்ண முடியல. அப்பாரு நீங்கள் புள்ள ரகசியம் தெரியும் நீங்களே, சொல்லுங்கள். சொல்கிறேன் 2024 தேர்தலுக்கு முன்னாடி அந்த ரகசியம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சேர்ந்து போராடணும். கையெழுத்து இயக்கம். நீங்கள் ஒரு படத்தில் செந்தில் என்ன பண்ணுவாப்புல, இந்த மலையை தூக்குறேன்றாப்புல. மலையை தூக்குறாருன்னொன்னே ஆர் சுந்தரராஜன் பார்ப்பாப்புல, அவர் பொண்ணை கட்டி கொடுக்குறதுக்கு. மலையை தூக்குறேன்றானே, எப்படி மலையை தூக்க? 100 ரூபா கொடுங்க எல்லாரும், ஒரு நாள் டேட் சொல்லுங்கள், அன்றைக்கி வந்து நான் மலையை தூக்கிடுவேன் அப்படின்னோடனே எல்லாம் 100 ரூபான்னு கொடுத்துருவாங்க. ஒரு 30,000 கலெக்ட் பண்ணுவாப்புல. அன்னைக்கு வந்து எல்லா கிராமமே அங்கே நிற்கும். செந்திலும் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு அனுமார் மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்த அந்த அரைக்கச்சடெல்லாம் போட்டு நான் வந்து அப்படியே வருவாப்புல. என்னடா இவன் பையன் உண்மையிலேயே தூக்கிடுவானா, இவன் என்ன சொல்கிறான், இவன் பைத்தியக்காரன், ஆனால் மர்மவன் ஏதோ ஐடியாவில் தான் இருக்கிறான் அப்படின்னு. இது நீட்டு விலக்கு ரகசியம் அந்த மாதிரி நம்ம மக்கள் நம்பின மாதிரி இவங்களும் நம்பி பார்த்துருவோண்டா, நீ 100 ரூபா இல்லாட்டி நான் திருப்பி 200 வாங்க விட மாட்டேன், எல்லாம் நிற்பாங்க. இவர் போய் செந்தில் அப்படி நிற்பாப்புல, அப்படி நின்றுட்டு அப்படின்னா, என்ன மலையை தூக்கி வைங்க தோல் மேலே. டேய் மலையை தூக்குறேன்னு தானே சொன்னேன். ஆமாம் இப்போ சொல்கிறேன், மலையை தூக்குறேன், யாராவது தூக்கி என் தோல் மேலே வைங்க அப்படின்னு சுந்தரராஜன் சொல்லுவாப்புல. மர்மம் விவரமாக தான் இருக்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரி நீட்டு கையெழுத்து போடுறேன், எப்படி எல்லாம் சேர்ந்து போராடுவோம். சரி எல்லாம் சேர்ந்து வா போராடினா நீட்டு வேலை கொடுத்துருவாங்களா? அப்புறம் இவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக உருட்டினாங்க கனிமொழி. நாங்கள் என்ன சொன்னோம், இந்தியா கூட்டணியில் வந்து இப்போ அப்போவே இந்தியா கூட்டணி வந்துச்சு போல, இந்தியா கூட்டணியில் வந்து நாங்கள் எதிர்கட்சி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிட்டோன்னா அதில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து, அதில் நான் கேட்குறேன், நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். சரி நாளைக்கே காங்கிரஸ் தலைமையில் எப்படியோ நடந்து போய் ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இனி ஒரு இது பிஜேபி மாதிரி தனி ஆட்சி வர்றது கஷ்டம். காங்கிரஸ் தலைமையில் மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி. நீட்டை தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்குனா விட்டுருவாங்களா மற்றவங்க? ஏன் நாங்கன்னா சொம்பையா எங்களுக்கு இது பண்ணியான்னு? சரி ஒருத்தன் நீட்டு எழுத வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிற பீகாரி இங்கே வந்து குடியேறிட்டு இங்கே ஒரு 4 வருஷம் 3 வருஷம்ட்டு நீட்டு எழுதாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ மற்ற மாநிலம் என்ன சொல்லும், எங்களுக்கெல்லாம் நீட்டு இவங்களுக்கு மட்டும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே பார்லிமெண்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க சட்ட திருத்தத்துக்கு. அப்புறம் ஏன் ஏமாத்துறீங்கன்னு கேட்குறேன். சரி ஏழைகள் அதுன்னு கண்ணீர் விடுறீங்க. அந்த விஜய் கூட சொன்னார், நீட்டு மட்டும் வாழ்க்கையில் இல்லைன்னா ஏழைகளுக்கு நீட்டுக்கு நீ வந்து இது பண்ணுறியா, பிஜேபி பி டீம் அதுன்னு உருட்டினாங்க. சரி நீங்கள் என்ன மாற்று வச்சுருக்கீங்க? நீ நீட்டு ஒழுங்காக பண்ணணுன்னா, இப்போது நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி நீட்டு இருக்குங்க, நான் 7.5% கொண்டு வந்தேங்க, அதனால் 40 மாணவர்களுக்கு இடத்துல 430 அரசு பள்ளி மாணவர்கள் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க 5 வருஷம் எதுவுமே பண்ணலங்க. ஆனால் நான் வந்தால் மாவட்டந்தோறும் நீட்டு இருக்கிற வரை நீட்டுக்கான ஒரிஜினல் பயிற்சி மையம் நான் கொண்டு வருவேங்க. நீங்கள் போய் முதல் தடவை எழுதுகிறவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் என்ன பயிற்சியோ அந்த பயிற்சியை மாவட்டத்துக்கு 2 பயிற்சி மையம் தொடங்குவாங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே மக்கள் திரும்புவாங்க. இன்றைக்கி நீட்டில் பெரிய பிரச்சனை என்ன, 4 லட்சம் 5 லட்சம் கட்டி படிக்கிறது. நீங்கள் அதை தான் ஹெல்ப் பண்ணிங்களா? சும்மா கண்ணீர் வடிக்கிறது, அதோடு அப்படி போகிறது. இவங்க வீட்டு பிள்ளைங்களாம் நல்லா இதில் படிச்சுட்டு அமைச்சர் ஒரு எம்எல்ஏவுடைய பையன் நீட்டில் தேர்ச்சி அடைஞ்சுன்னா அமைச்சர்கிட்ட போய் ஆசீர்வாதம் பார்த்தோமா இல்லையா? அதெல்லாம் அப்போ ஏழை வீட்டு பிள்ளைகள் எதுவும் கிடையாது. இதை இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி அறிவித்தாங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கும். ஏன்னா நீட்டு மாற போகிறது இல்லைங்க. ஒரு அரசு அமைஞ்சு அது கொண்டு வரதெல்லாம் அது அப்புறம் கதை. நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டில் கூட அதை கொண்டு வர முடியாது. ஏன்னா 27 மாநிலம் ஒத்துக்கிச்சுன்னா நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருவாங்களா? அப்போ இந்த மாதிரி உருட்டுகள்லாம் எதற்குன்னு நான் சொல்ல வரேன்னா, இந்த உருட்டுகளை வச்சுக்கிட்டு மத்திய அரசை எதிரியாக காமிச்சிக்கிட்டு இவர்கள் விஷயத்தை குளிர்காயிருது. அதை வந்து இவர் ஞாபகப்படுத்துகிறாரு. 1 2 3 தேர்தல் அறிக்கையில் இதை சொன்ன இதை செய்யலைன்னு. அதுக்கு வரவேற்பு இருக்குது. சார் இப்போ நேற்று வந்து டிஆர்பி ராஜா, அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. எதிர்கட்சி தலைவர் ரொம்ப கடுமையாக விமர்சித்து பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவரை வந்து அந்த தரக்குறைவாக விமர்சிக்கக்கூடிய போக்குகள் எப்படி சார் பார்க்குறது? நீங்கள் அந்த கவின் ஆணவ கொலை பார்த்தீங்களா? அந்த பையன் உயிரே போயிடுச்சா? அந்த ஃபேமிலி எவ்வளோ வருத்தத்தில் இருக்கும். நாணயமான மனதுள்ளவர்கள், நியாய சிந்தனை உள்ளவர்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள், இந்த மாதிரி ஜாதி ஆதிக்கத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஒரு குரலில் இதை கண்டிக்கிறாங்க. ஆனாலும் சில அருவருக்கத்தக்க ஜென்மங்கள், இவன் யோக்கியனா, இவன் அந்த பொண்ணை மிரட்டியிருப்பான்,
சரி அந்த பொண்ணையாக மிரட்டுறான், போலீஸில் பிடிச்சி விடு. இவன் பாரு இத்தனை பொண்ணுங்களோட சுற்றினான். இன்றைய இளைஞர்கள், அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு. இன்றைய இளைஞர்கள் ரொம்ப பக்காவாக இருக்காங்க. ஒரு பெண்ணு கூட நட்பு ரீதியாக பல ஆண்டு பழகிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. அன்றைக்கி சும்மா திரும்பி பார்த்து டைம் கேட்டாலே, ஒரு பெண்ணு வந்து நம்மளை டைம் கேட்டாலும் நம்ம லவ் பண்ணுறேன்னு நினச்ச காலம்லாம் உண்டு. பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அப்படி கிடையாது. ஃப்ரெண்டாக நட்பாக பழகிறது வேறு, காதல்ன்றது வேறுன்ற மாதிரிலாம் இளைஞர்கள் எவ்வளோ இதாகிட்டாங்க. கல்யாணன்றது, இந்த லவ் காலேஜுக்குள்ளே போனாலே லவ் பண்ணுறதெல்லாம் இப்போலாம் கடந்துட்டாங்க இன்றைய இளைஞர்கள். டிகிரி முடிக்கணும், நம்ம வேலையில் உட்காரணும், சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் மேரேஜ். காதலாக இருந்தால் கூட 5 வருஷம் கூட காதலிப்போம். அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க. இப்போ அந்த கவின் வந்து அவருடைய ஐடி ஃபீல்டில் பழகிறத ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு பாரு எத்தனை பெண்களோட தொடர்பு, இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஜென்மங்களை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதில் மனித ஜென்மங்கள்னு சொல்லுவீங்களா? உயிரே போயிடுச்சியா? அந்த பையன் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சுக்கிட்டு, அருவாலை வச்சுக்கிட்டு, அவனை அரெஸ்ட்டே பண்ணல இது வரைக்கும். இங்கே லோக்கலில் பாவம் சின்ன பசங்க ஏதாவது கேக்கு கத்தியை வச்சு கட் பண்ணால் உடனே பிடிச்சி உள்ளே போடுறான். அங்கே அவன் எஸ்ஐ புள்ளன்றதுனால தான் தொடரல. எத்தனை படங்கள் அந்த இவன் சுர்ஜித்ன்றவன் அருவாள் கத்தியை வச்சுக்கிட்டு கார் மேலே உட்காந்துக்கணும், அது உட்காந்துக்கணும், இப்படி எல்லாம் விட்டதுடைய விளைவு அவன் குரூரத்தினுடைய எல்லையை போய் அந்த பையனை வீட்டுக்கு கூட்டு போய் கண்ணில் மிளகா பொடி தூவி அவனை வெட்டி கொலை பண்ணியிருக்கான். அப்போ இதை வந்து கூட, இந்த குரூரத்தை கூட குறைந்தபட்சம் அது கடந்தாது போயிடுங்கன்றேன். ஆனால் என்ன சொல்கிறீங்க? அவனுக்கு இப்படி இருக்குது, அவன் லவ் பண்ண பொண்ணை மிரட்டினான், லவ்வே பண்ணல, இப்படிலாம். நீ என்ன, நீ வேலையை பெரிய ஆள் ஆகிட்டனா நீ வந்து இந்த ஜாதி பொண்ணு இது பண்ணுவேன், உன்னை வந்து அப்படி மன்னிச்சிருவாங்களா? இப்படிலாம் கேட்குறவங்களாம் இருக்கான். இந்த ஜென்மங்கள்லாம் நீங்கள் வந்து கடந்து போகணும். இப்போ ஒரு ரோட்டில் எருமாடு குட்டையில் ஊறி தூக்கி சேர்த்து அடிக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது கிட்ட போய் தள்ளி விட்டு இது பண்ண பார்ப்பீங்க, வேலைக்கு ஓட பார்ப்பீங்க, ஐயோ எதுக்குடா வம்புன்னு. அந்த மாதிரி தான் இது எல்லாமே. இந்த அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நாகரிகமாக விட தெரியாது. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், டேபிளுக்கு அடியில் ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் மானங்கட்ட கேள்வி கேட்டால் கூட இவர்கள் அதில் சுய திருப்தி அடைகிறாங்க. அதில் ஒரு திருப்தி, பாடுறா அப்படின்னு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. போய் நின்னீங்கல்ல பவுன்சர் மாதிரி பின்னாடி, நீங்கள் தான் வீரர்களாச்சே, நீங்கள் தான் கோபேக் மோடி போட்ட அந்த இதே உங்கள்கிட்ட தானே இருக்குது, அந்த டீமே உங்கள்கிட்ட தானே இருக்குது, ஐடிவிங்க. போக மாட்டேன்னு புறக்கணிக்க வேண்டியதானே? ஒரே ஒரு அமைச்சர் தங்கம் தென்னரசு போவார் தமிழக அரசு சார்பில், மற்றவங்க எதுக்கு போனீங்க? போகாமல் இருக்க வேண்டியதானே? எதுக்கு போய் கூனி குறுகி நின்று இருந்தீங்க? இன்றைக்கி பிரதமர் இன்றைக்கி என்னென்ன பேசுனீங்க? கோபேக் மோடி பலூன்லாம் விட்டிங்களா? தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமிதம், இன்றைக்கி பெருமிதம், கௌரவம் கொள்கிறது, பெருமிதம் அடைகிறது. தெரியுதா? தனக்குன்னு வந்துட்டா கொள்கையாம், அரசியல் நாகரிகமாக. அதை தான் அவர் கேட்குறாரு. நான் போய் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிரதமரையோ உள்துறை அமைச்சரை பார்த்தா கதவை தட்டுகிறாரு. நீங்கள் அப்பா புள்ளெல்லாம் போய் பார்த்து அது எத்தனை தடவை கதவை தட்டுறீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க கேட்குறான். இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக டேபிள் கீழே தவழ்ந்து போகிறோம். அவர் என்ன கேட்குறாரு? நீங்கள் என்ன அவ்வளோ சிறந்த முதல்வரா? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன அப்புறம் கூட அப்படியே மக்கள் பிரச்சனையை உட்காந்துக்கிட்டு பார்க்குற அளவுக்கு மக்கள் பிரச்சனை தான். வெளிநாட்டுக்கு முதலீடு இருக்குன்னு 18 நாள் போனீங்களே, அப்போல்லாம் இந்த மாதிரி உட்காந்து பார்த்தீங்களா? சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இது பண்ணி ஜாலியாக தெரிஞ்சுங்களான்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே? அங்கேயும் போயிட்டு அங்கே தான் நீங்கள் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவீங்க. அங்கேருந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் மக்கள் பிரச்சனையை பார்த்தாரு அப்படின்னு ஏதாவது வந்திருந்தா அன்றைக்கி என்ன கேட்குற நீ? அவர் எங்கே இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை பார்த்துருக்கியா? வெளிநாட்டுக்கு போனப்போ கூட பார்த்தாருன்னு சொல்லலாம். நியாயமான கேள்வி தானே? அப்போ இதுக்கு பின்னாடி விளம்பரம் இருக்குன்னு தானே அவர் சொல்கிறாரு. நீங்கள் இதன் மூலியமாக முதல்வர் மருத்துவமனையில் இருந்தாலும் மக்கள் நல பண்ணினா மக்கள் நல பண்ணி. அந்த பையன் கவின் செத்ததுக்கு இன்னை வரையும் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணவே இல்லை. என்ன ரியாக்ட் பண்ணீங்க? அந்த அண்ணா அஜித்குமார் இதுக்கு எடப்பாடி போகலன்னாங்க. ஏன்பா கட்சி சார்பாக போனாங்க, உதயகுமார் போனார், நிதி கொடுத்தாங்க எல்லாம். இவர் போனாரா அப்படின்னாங்க. அந்த இடத்துல போயிட்டார். நீங்கள் போனீங்களா? இன்னும் துணை முதல்வராவது போயிருக்கணும்ல. இதுதான் பிரச்சனை. அதனால் இது கேள்வி கேட்டால் அதுக்கு நேரடியாக பதில் இருக்காது. நிச்சயமாக சார். இப்போ இந்த கவின் கொலை வழக்கு, ஆணவ கொலையில் கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அந்த ஆணவ கொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வரணுன்ட்டு ஸ்டாலின் அவர் வலியுறுத்தினார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஆணவ கொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை, எஸ்சி ஆக்டே போதுன்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்காங்க. இப்போ இந்த கருத்து ரொம்ப வலுவாயிருக்கு. இந்த ஆணவ கொலை தனி வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றது நீங்கள் உங்கள் காஸ்ட்டை சொல்லி திட்டுறது, இல்லை அதை வச்சு உங்களை நடத்துறது, அதை வைத்து உங்களை அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கான இது. ஆனால்
இது வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டம்ன்றது அதெல்லாம் தாண்டினது. பொதுவாகவே அந்த மேல்தட்டு சமூகத்தினர் கொண்டு வந்த அந்த வர்ணாசிரமம் அந்த இது வந்து இடைநிலை ஜாதிகள்னு சொல்கிற ஓபிசி பிசிகிட்ட பரவி கிடக்குது. அதனால் வந்து தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் சொல்லிட்டு இவர்களை நடத்துகிற அந்த இது வந்து இன்றைக்கும் இருக்குது. இதெல்லாம் உருட்டிக்கிட்டுலாம் மறைக்கலாம் முடியாது. இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா திராவிட மாடலு பெரியார் பேரன்னு சொல்லிக்கிட்ட ஜாதி சங்க கூட்டங்களில் கலந்துக்கிறதுலாம் சாதாரணமாக ஆகிடுச்சு. மத நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு. மத நம்பிக்கைன்றது கடவுளை நம்புவது, அடுத்த மதத்தினரை மதிப்பது. இது மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதன் மூலிமா பார்க்கறது. நீங்கள் அதெல்லாம் கூட பார்த்துங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஒருத்தர் இந்த ஜாதி பொண்ணை விரும்புகிறாரு இது பண்ணுறான்றதாக அவரை கொலை செய்து பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப மோசமானது. அது ஆணவ கொலையில் வரும். இது அதிகமாக இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா நடந்தது அப்படின்னு நம்ம சொல்ல, திருமாவளவன் சொல்லி சட்டமன்றத்தில் அந்த விஷயத்தை விசிகா கொண்டு போகுது. அப்போ முதல்வராக இருந்தவர் அதெல்லாம் தேவையில்லை இதே போதுன்றார். ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவ்வளோ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான் குளம் விட மாட்டேன் ஆய்வின்றது. இங்கே முதல்வர் ஆன பிறகு அஜித்குமார் வரைக்கும் தடிக்கு வந்து வலிப்பு வந்து செத்தான்னு உருட்டுறது. எதிர்கட்சி தலைவராக இருக்கும் செந்தில் பாலாஜி விட மாட்டேன் சிறையில் தள்ளுவன்றது. இங்கே வந்தோன்னே இலாகா இல்லாத அமைச்சர் தியாகின்ற வச்சுட்டு என்னென்னவோ அந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு 2000 பேரை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. எவ்வளோ நாளைக்கு இந்த வழக்கை நடத்தலாம்னு நினைக்கிறீங்க? எல்லா டீட்டெயிலும் கொடு. யார் யார் முதன்மை குற்றவாளிகள், யார் செகண்டரி, யார் சாட்சிகள், வழக்கை எப்போ முடிக்க போகிறீங்க, எல்லா டீட்டெயிலும் கொடுன்னு நேற்று செந்தில் பாலாஜி வழக்கில் ஒரு லாக் வச்சிருச்சு உச்சநீதிமன்றம். அப்போது நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது உருட்டு ஏங்க போராடுறீங்களா? ஓய்வூதிய பலன் கிடைக்கலையா? நம்ம ஆட்சியில் கிடைக்குங்க, போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிங்க. ஏங்க பழைய ஓய்வூதிய திட்டம் தானே நம்ம ஆட்சியில் கிடைக்குங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படி உருட்டுறது இங்கே வந்தோன்னா அப்படியே தலைகீழாக வருது. ஐயோ இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்களே அப்படின்னு வருத்தப்படுறது. இங்கே வந்தால் டாஸ்மார்க்கை தாண்டி இப்போ போதை பழக்கமே அதிகமானதை வருதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே இவர் காலத்தில் வந்து இது கடந்து போகிற இந்த விஷயங்களை தான் இப்போ வந்து அதை ஒவ்வொரு இதுவாக வந்து மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்துலேயும் அதே மாதிரி பாணியை சொல்கிறாரு. திருமாவளவன் இப்போ என்ன சொல்ல போகிறாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தான் சட்டமன்றத்தில் வலியுறுத்துனீங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? வாயை திறக்காமல் இருக்காரு. வெறுமனே அவங்க பெற்றோர்கிட்ட பேசுனீங்க எல்லாம் இதான் நேரம், இப்போ தும்னா தான் சரியாக இருக்குன்னு வாங்கல. அந்த மாதிரி இப்போ வலியுறுத்தினா தானே கரெக்டாக இருக்கும். இதில் இவர்களுக்கு சொம்பு தூக்குறதுன்னு ஒரு கட்சி இருக்குது தெரியுமா? திராவிடர் கழகம். ஆசிரியர் பெரியவர் வீரமணி. நான் பார்க்குறேன் 48 மணி நேரம் ஆகியும் அவர் ஒரு அறிக்கை கூட விடல. இல்லை அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் வந்து காமனாக இந்த அரசு வந்து யாரோ எங்கேயோ எப்படியோ ஏங்க எப்போங்க அறிக்கை விட்டார்? அது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் என்னங்க ஐயா சமூக நீதி இதுன்றீங்க, ஆசிரியர் அவர்கள் சமூக நீதிக்காக இயங்குற இயக்கன்றீங்க. ஒரு ஆணவ கொலை நடந்துருது, ஒரு ரியாக்ஷனுக்கான என்ன அவங்க லட்சணம்னு போடுறேன். நான் போட்டு காலையில் பார்க்குறேன், காலையில் கூட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் விட்டுருக்காரு. அப்போது 3ஆவது நாள் அறிக்கை விட்றாங்க போகிற போக்கில் ஏதோ யாரோ எங்கேயோ ஏதோ பண்ணுங்கன்னு. ஒரு இடத்துல கூட இந்த அரசு திமுக இல்லை திமுக அரசு காவல்துறை எதுவுமே பேசாமல் இருக்காரு. நீங்கள் அஜித்குமாரில் என்ன பண்ணாங்க? காவல்துறை சரி பண்ண வேண்டும், காவல்துறை சீர்திருத்த வேண்டும். சாத்தான் குளத்தில் என்ன முதல்வர் பதவி விலக வேண்டும். இதுதான் அவர்கள் வேறுபாடு. அதில் இன்னொருத்தவங்க ரொம்ப இருக்காங்கல்ல, இந்த ஸ்போக்ஸ் பர்சனாக சுற்றிட்டு இருப்பாங்க. திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறி எல்லா மேடைகளையும் அவங்கள ஏற்றிக்கிட்டு அப்படியே எல்லாம். ஏன்னா இவங்களுக்கு பேச வராது, இவங்க பேசுறதுக்குன்னு பிறந்தவங்க. அந்த அம்மா மதிவதினி அவங்கள பேச விட்டு கை தட்டிக்கின்னு சிரிச்சிக்கிட்டு இருக்கிறது. அந்த அம்மா அவங்களும் நேற்று தான் போட்டுக்கிறாங்க. 3 நாளாக எங்கே இருந்தாங்க தெரியும், எந்த உலகத்தில் இருந்தாங்கன்னு. இதெல்லாம் வேணும். ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேண்டும் சொல்லுங்கள், போராட்டம் நடத்துங்க. ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையில் இந்த திராவிடர் கழகம் ஏதாவது பண்ணியிருந்தா பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களை அரசுக்கு நெருக்கடி தர்ற விஷயங்களில் பண்ணுவாங்க. இல்லாட்டி பிஜேபியை வளர்க்குற விஷயத்தில் இவங்க பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறதுனால சும்மா இருக்கிற இந்துக்கள் கூட பிஜேபியே தேவையில்லையா அப்படின்னு போகிற அளவுக்கு இவங்க போய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தாலி அறுப்பு போராட்டம்னு பண்ணுவாங்க, ஆனால் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. பூணூல் அறுப்பு போராட்டம், எவனோ பாவம் ஏதோ ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு அர்ச்சகர், அவர் பாவம் ஏதோ காசு வருது போய் அவர்கிட்ட போய் பூணூல் அறுக்கிற வேலையை பண்ணுவாங்க. இதுவா போராட்டம்? அப்போ இந்த மாதிரி ஆணவ கொலை இப்போ நடந்திருக்கு. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, இல்லை போய் உங்கள் தலைமையில் ஆசிரியர் தலைமையில் எல்லோரும் போய் முதல்வரை பார்த்து ஆணவ கொலை இன்னும் கொஞ்சம் ஒரு 8 மாதம் இருக்குது, டக்குன்னு ஒரு தடுப்பு சட்டம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பெருமையாக இருக்கும், பண்ணுங்க. திருமாவளவனும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து போய் கேளுங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களுக்கான தடுக்கிறதுக்கு ஒரு கடுமையான சட்டம் இது வரைக்கும் இல்லை அப்படின்றது தான் இது.
இதில் பல தலைவர்கள் எனக்கு என்னன்னு ரியாக்ட் பண்ண தாவேக்கெல்லாம் விஜய்லாம் வாயே திறக்கல. ஆதவர்ஜுன் மட்டும் போகிற போக்கில் ஏதோ போட்டிருக்காரு. ஆனால் இவர்களுக்கு முதலமைச்சர் ஆகிற ஆசை மட்டும் இருக்குது. இது கண்டிக்கணுமா வேணாவா? இதுதான் பிரச்சனை. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வந்து மக்களை நம்பாமல் கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்கிறது அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறது? நீங்கள் 2018 கலைஞருடைய மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் வந்த பிறகு தனியாக நின்று ஜெயிக்க முடியாது நல்லா தெரிஞ்ச பிறகு மக்கள் நல கூட்டணி அவர்களும் தோல்வி அடைஞ்சு 2 பேரும் ஒரு சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியுன்றதில் வர்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சேர்றாங்க. அன்றைக்கெல்லாம் கொள்கை கூட்டணின்னு போச்சு. 21லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய எதிர்ப்பு இல்லாட்டி இந்த ஆட்சியை மாற்றணும், ஸ்டாலின் ஒரு கரிஸ்மா லீடரு அவருக்காக ஓட்டு அப்படின்லாம் எதுவும் உழலை. இந்த கவர்மெண்ட்டு 10 வருஷம் அது ஒரு மாற்று கூட்டணி பலம், இதுக்காக தான் இவர்கள் மினிமம் ஜெயித்தாங்க. நெருங்கி வந்துடுச்சு ஏடிஎம்கே. இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் இருந்தால் 100 சில்லரை வந்திருப்பாங்க. இவங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்கும். பெரிய அளவு வெற்றி கிடையாது, வெற்றி தனி மெஜாரிட்டி கிடைக்குது. அதற்கு அடுத்த தேர்தல் பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலும் இதே கூட்டணி பலத்தில் தான் ஜெயிக்கிறாங்க. அங்கே கூட்டணியை உடைக்கிறாங்க. கூட்டணியை உடைச்சாம அந்த இதுலேயே இருந்திருந்தால் 13-15 சீட்டு இவர்களுக்கு இழப்பாக இருந்திருக்கும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோலாம் கடந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா தைரியமாக போய் இதான் சொல்கிறேண்ணே, நாங்கள் இதெல்லாம் பண்ணணும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்போ கேட்கல. இப்போவும் புதுசாக தான் உருட்டுறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் பாருங்கள் 46 வகையான திட்டம் நீங்கள் போட்டிங்கன்னா உடனே கிடைக்கணும். அவன் போட்டு போனால் அப்புறம் கவனிக்கிறது ஏங்க என்னங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே திட்டம் உடனே, அதெல்லாம் ஓகே வழக்கமாக பண்ணுறதெல்லாம் பண்ணால் தான் நாங்களும் ஸ்பீடாக இயங்க முடியும் அப்படின்னு அந்த வக்கீல் எடுத்து போட்டு விட்டார். அந்த பத்திரப்பதிவில் எதுலேயே வருது. இன்னொரு இடத்துல ஒரு அம்மா தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க, துணை தாசில்தார் செல்ஃபோனை பிடிங்கி போட்டு உடச்சிடுறாரு. அந்த அம்மா அழுது, ஏன் ஒரு குடும்பத்துக்கு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு செல்ஃபோன்றது 15,000 20,000 எப்படிங்க வாங்க முடியும்? அந்த கடனை அடைக்கிறதுக்கே இஎம்ஐ போட்டு அடைக்கிறதுக்கே நாளாகிடும். அப்போ நீ பிடிங்கி உடைக்கிறேன்னா உனக்கு எவ்வளோ ஒரு திமிரு இருக்கும். உனக்கு வேணால் சாதாரணமாக இருக்கும் அந்த இது. அந்த அவங்க அழுவுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட ஸ்டாலின் உங்கள் வீடு தேடி வருது, 45 நாளுக்கு தீர்வு கிடைக்கும். இவங்க என்ன தீர்வு கிடைச்சது? செல்ஃபோனை பிடிங்கி உடைச்சது தான் தீர்வு. புரியுதா? இதுதான் இன்றைக்கி இது எல்லாமே கவர்ச்சி திட்டங்கள்னு க்ளீனாக தெரியுது. உறுப்பினர் சேர்ப்புன்னு வீட்டுக்குள்ளே திமுன்னு போனால் அவன் என்ன பண்ணுவான்? ஓட்டு கேட்டு போனாலே நீங்கள் எந்த கட்சி போய் கேட்டாலும் உங்களுக்கு தாங்க ஓட்டு, நல்லா பண்ணுறீங்க, நான் கண்டிப்பாங்க அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி திம்முன்னு உள்ளே போய் அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர் போட்டு உக்காந்துக்கினே சொல்லுங்கம்மா பேர் சொல்லுன்னா என்ன பண்ணுவாங்க? சரி ஏதாவது லோனுக்குன்னா கூட ஏதாவது நம்ம இந்த மாதிரி கார்டு அது எப்படி தானே வருது. லோனுக்குன்னா கார்டு போட்டோன்னா உண்டுமா அப்படின்னா சரி போடுங்க, உரிமை தொகை இல்லாட்டி வராமல் போயிடுமா, இல்லாட்டி அந்த லோனு கிடைக்குமா, இது கிடைக்குமா, தேர்தல் நேரத்தில் வேறு சில விஷயங்கள் இப்படி தானே போகுது. அதனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, சரி ரைட்டு போட்டு வச்சுக்கணுவாங்க. ஆனால் ஓட்டு எல்லா தேர்தலும் எல்லா கட்சிகளும் தான் காசு கொடுக்குது. ஆனால் ஏன் ஒரு கட்சி 2 கட்சி மட்டும் ஜெயிக்குது, மற்றவங்களையும் 2ஆக எடுத்து வராங்க. ஜனங்க அப்படி தான், யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. தீர்மானிக்கிறது யாருக்கு போடணுன்றத சூழ்நிலை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. இதை தப்பாக நினச்சிக்கிட்டு தான் உறுப்பினர் சேர்க்கைன்னு உருட்டுறது, இவங்க தனியாக உருட்டுறது. சாதனையை சொல்லி இதெல்லாம் நான் பண்ணினேன், மாணவர்கள் இது பண்ணேன், போக்குவரத்து தொழிலாளர் இது பண்ணேன், ஆசிரியர்கள் இது பண்ணேன், அரசு ஊழியர்கள் இது பண்ணேன், மருத்துவர்களுக்கு இது பண்ணேன், பெண்களுக்கு இது பண்ணேன், குடிமகன்களுக்கு இது பண்ணேன் அப்படின்னு இதெல்லாம் சொன்னால் ஆமாம் இதெல்லாம் பண்ணியிருக்காரு பண்ணலான்னு. இன்றைக்கும் அந்த கவர்ச்சி, இந்த ரோட் ஷோ, இந்த விளம்பரம், இந்த ஃபோட்டோ ஷூட் இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவர்களுக்கு இதையெல்லாம் முறியடிக்கணும்னா இந்த கூட்டணி அப்படியே இருக்கணும். அந்த கூட்டணி பலத்தை வச்சு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அந்த கூட்டணி பலம் ஒரு காலத்தில் ஜெயிச்சுது. இன்றைக்கி அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை போயிடுச்சு. கண்டிப்பாக இடதுசாரிகளுக்கு அப்போ இருந்த மரியாதை இன்னைக்கு சுத்தமாக இல்லை. திருமாவளவன் மேலே மரியாதையே கிடையாது. காங்கிரஸை சுத்தமாக மதிக்கிறது இல்லை. அந்த 2 முஸ்லீம் கட்சிலாம் எதுக்கு இருக்குதுன்னு தெரியாது. ஜவாஹர்லால் அதாவது எங்கேயாவது அப்படி தலை காட்டுறாரு. அந்த முஸ்லீம் லீக்னு ஒன்று இருக்குது, அது எதுக்கு? கூட்டணி நேரத்தில் மட்டும் அங்கே போய் கையெழுத்து போடுறதுக்கு நிற்பார் அவர், அந்த இவர் காதர் மொய்தீன், அவ்வளோதான். அதனால் இந்த கூட்டணி மேலேயும் மரியாதை போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி நம்பி அவர் நிற்கிறதுன்றதெல்லாம் இனி நடக்காது. இல்லை, ஆனால் கூட்டணி நம்பித்தானே இப்போ திமுக தேர்தல் சந்திக்க இருக்குது. கூட்டணியை நம்பின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காத ஒரு காரணமாக அமையும். ப்ளஸ்ஸு விஜய் இப்போ வந்திருக்காருன்னா விஜய் பிரிக்கிற வாக்குகள் இவர்களுடைய கோர் ஓட்டுகளை பிரிக்கிறார்.
இப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அதிமுகவுக்கு போக வேண்டியதை அவர் பிரிக்கிறான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம்னா ஓட்டையும் தான் சேர்த்து பிரிக்கிறாங்கன்றது தான். என்னென்னா இப்போ இது இருக்குது, சிறுபான்மையினர் வாக்குகள். இது வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, சனியாக இது போட வேணாம், அங்கே போடலான்னு பார்த்தா அங்கே பிஜேபி எல்லாம் சரி இங்கே போட்டு தொலை அப்படின்ற மாதிரி இருந்தவங்களாம் இன்றைக்கி மாற்றா விஜய் இருக்கார். பெண்களில் புதுசாக இது பண்ணுறவங்க எதாவது ரீச்னா சரி விஜய் கோதோட போட்டு பார்ப்போமேன்னு போடுறவங்க இருக்காங்க. அப்போ உங்கள் உரிமை தொகை எல்லாமே அங்கே போயிடும். இந்த மாதிரி இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற வாக்கு சதவீதத்திலே ஒரு 5% 8%, 10% தலித் மக்கள், இந்த இது எல்லாமே விஜய் இழுக்கிறதுனால நீங்கள் சாதாரணமாக லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி என்டிஏ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதோடு சேர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் இவங்க மெர்ஜாக மாட்டாங்க. ஏன்னா அந்த 5 வருஷமாக வேண்டாத புருஷன்ட்ட வாழ்கிற பொண்டாட்டி மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் திருமாவளவன் புலம்பெல்லாம் பாருங்களேன், சண்முகம் புலம்பலை பாருங்கள். வழியில் வாக்கப்பட்டோம், என்ன பண்ணுறது, இது கூடியே தான் ட்ராவல் பண்ணுன்ற மாதிரி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது எல்லாமே இதில் வேறு கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கிங்க. இப்போ இஸ்லாமிய இயக்கங்கள் செல்வ பெருந்தையோட ஒரு தனியாக ரகசிய கூட்டம் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஒத்து வரலன்னா நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு. திருமாவளவன் இந்த பழைய மக்கள் நல கூட்டணி 10 சீட்டுக்கு மேலே டபுள் டிஜிட் கொடுக்கணுன்னா நம்ம முடிவெடு போட்டிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்தும் அவங்களுக்குள்ள பிரச்சனை. சரி இது எல்லாம் போட்டோங்க, எந்த பிரச்சனை இல்லைன்னா திமுகக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. பெண்ணு தான் ஃபுல் ஆதிக்கம். அப்போ உதயநிதி அவர் என்ன பண்ணுவார்? பெண்ணு மாப்பிள்ளைட்டு இருக்குது. அவர்கள் தான் என்ன கேட்டால் பார்ட்டி கண்ட்ரோல் அவங்கள்ட்ட தான் இருக்குது. என்ன இது வட்டம் வரைக்கும் அவங்கள்ட்ட டேட்டாஸ் இருக்குது இதுன்னு. அப்போ வேட்பாளர் நான் யாரை, எனக்கு ஆதரவாளர் நான் எப்படி பண்ணுறது? இவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாருன்னா இவர் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு. சரி இவங்க 2 பேர் தான் உலகமா? நாங்கள் இவ்வளோ தன வருஷம் கட்சிக்கு இருந்தோமே சீனியர் மினிஸ்டர்ஸ், அப்போ எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு தனியாக அவர்கள் இது பண்ணுவாங்க. ஆனால் நேராக சொல்லனாலும் அதை வேலையில் காமிப்பாங்களா மாட்டாங்களா? இது எல்லாம் சேர்ந்து பல முரண்பாடுகளின் மொத்த உருவமாக திமுக கூட்டணி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கி திமுகக்குள்ள பிரச்சனை. கண்டிப்பாக சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை வந்துட்டு இருக்கிற மாதிரி சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.